Hi friends, have a good day. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது நம்மள நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். என்னன்னா, நான் நல்லா தான் சாப்பிடுறேன், நல்லா தான் தூங்குறேன். ஆனாலும் என்னவோ தெரியல, என்னோட டெய்லி ரொட்டீன் வேலைகளை பண்றப்போ ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாவே ஃபீல் பண்றேன். என் மைண்டும் சரி, என் உடம்பும் சரி ரொம்ப டயர்டா இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப சீக்கிரமே நான் ஒரு சில வேலைகள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயுமே சோர்வடைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வந்துருது. அதுக்கு என்ன ரீசனா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நான் இப்ப சொல்ல போற காரணங்களும் நீங்க சோர்வா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பழக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது மூலமா உங்களோட டெய்லி ரொட்டீன் வேலைகளை நீங்க ப்ரொடக்டிவா பண்ண முடியும். நீங்க ரொம்ப பிரிஸ்கான பர்சனா இருக்க முடியும். உங்களோட மைண்ட் ஒரு கிளாரிட்டியோட இருக்கும். ரொம்ப ஒரு ஆக்டிவான பர்சனா இருக்க முடியும். அதுக்கு நான் இப்ப சொல்ல போற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இதுல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். விமென்ஸ் டே ஆஃபரா நம்மளோட பொட்டிக்ல ஜுவல்லரிஸ்க்கு 30% ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. அதோட டீடைல்டு வீடியோ நான் பின்டு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஷார்ட்ஸ்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஜுவல்லரிஸ் எல்லாம் ரீசெண்டா நம்மளோட பொட்டிக்ல வந்திருக்கு. அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில். நம்மளோட பிரைனையும் நம்மளோட பாடியும் சீக்கிரமே சோர்வடைய வைக்கிற ஒரு முக்கியமான ரீசன் நான் இப்ப சொல்ல போற ஃபர்ஸ்ட் ரீசன். அதாவது இன்ஃபர்மேஷனை நம்மளோட பிரைன்ல ஓவர்லோட் பண்ணி வைக்கிறது. நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவையா தேவை இல்லையா அப்படின்னு பிரிச்சு கூட பார்க்காம நம்மளை சுத்தி நடக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்மளோட மூளையில கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்றது. இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய விஷயங்களை நம்ம மூளை கன்சியூம் பண்ண சீக்கிரமே சோர்வாகிடும். அது சோர்வாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாடியும் சோர்வாகிடும். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஜென்ரலாக தேவைப்படக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் அது நீங்கள் ஒரு ட்ரஸ்டட் சோர்சஸ் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. எப்படி நாம சின்ன வயசுல ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா டிவியில நியூஸ் பார்த்தோ இல்லை நியூஸ் பேப்பர் மூலமாவோ இல்லை ரேடியோவில் கேட்குற சில விஷயங்கள் மூலமாவோ நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா? அது மாதிரி ஒரு கம்மியான சோர்சஸ் வச்சுக்கோங்க. அதுலேயும் ட்ரஸ்டடான சோர்சஸ் வச்சுக்கோங்க. அது மூலமா உங்களோட லைஃபுக்கோ உங்களுக்கோ ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் அதுலேருந்து கேதர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கன்சியூம் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு உங்கள் கையில் இருக்க மொபைல் மூலமாக உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்ற பிரித்து பார்க்காம எல்லா விஷயங்களையும் எல்லா இன்ஃபர்மேஷன் உலகத்தில் என்னென்ன நடக்குதோ அத்தனை விஷயங்களையும் உங்களோட மூளைக்குள்ளே நீங்கள் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பிரெயின் எதை ப்ராசஸ் பண்ணுறது எதை ப்ராசஸ் பண்ண வேணாம் அப்படின்னு கூட யோசிக்காம ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதுக்கான ஒரு டைம் கூட அதுக்கு கிடைக்காது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நியூஸ் உங்க மூளைக்குள்ள செலுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது சீக்கிரமே டயர்டாக தான் செய்யும். அது டயர்டாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியும் டயர்டாகும். ஸோ எப்பவுமே உங்களோட பிரெயினுக்கு எந்த விஷயம் தேவை, நம்மளோட வயசுக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளை க்ரோ பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கன்சியூம் பண்றது. அப்படி இல்லையா நம்மளை கொஞ்சம் என்டர்டைன் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது. இந்த மாதிரி மட்டும் உங்களை ஒரு அளவான சோர்சஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து உங்களோட வாழ்க்கைக்கோ உங்களோட ஏஜுக்கோ உங்களுக்கு தேவையே இல்லாத அன்னெசரியான விஷயங்களை உங்களோட மூளையில நீங்க கொடுக்க சீக்கிரமே உங்க மூளை சோர்வடைய தான் செய்யும். அது மூலமா உங்களோட பாடியும் சோர்வடையும். அது மூலமா உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை உடனே அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரீசன் ஸ்ட்ரெஸ். எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ். அதுலயும் குட்டி பசங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு 15 வயசுல இருக்க ஒரு குட்டி பசங்களை பார்க்கும்போது கூட அவங்க கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அதை கேட்டு நம்ம சீரியஸா எடுத்துக்கிறதா இல்ல சிரிக்கிறதான்னு கூட சம்டைம்ஸ் தெரிய மாட்டுது. உங்களுக்கு இந்த வயசுல ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு என்னதான் இருக்கும், படிப்பை தாண்டி அதுலயுமே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்லாம் யோசிக்க தோணுது. அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே நம்ம நிறைய நேரங்களில் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் முக்கியமாக முன்னாடியெல்லாம் 9 to 5 ஜாப் இருக்கும். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா
வீட்டில் இருக்க வேலைகள், ஃப்ரெண்ட்ஸோட இருக்குது, ஃபேமிலியோட இருக்குது, அப்படிதான் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இப்போ அந்த 9 to 5ன்றது 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. சம்டைம்ஸ் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுலாம் வராங்க. ஸோ ஒர்க் ப்ரெஷர்னால அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடுது. வீட்டில் ஹோம் மேக்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்க வேலைகள், அதுக்கு வந்து வீட்டில் சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை எல்லா நேரமும் அவங்களே எல்லா வேலைகளும் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லா விஷயங்களையும் ஒருத்தரே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்னால அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட டெய்லி லைஃப்பில் ஏதாவது ஒரு ரீசன்னால ஸ்ட்ரெஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து அது ஒரு டைம்ல இருக்கு, இப்போ கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம சரியாயிடுறோம் அப்படின்னா பரவாயில்ல. அந்த ரீசன் அப்படியே இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு அது வந்து ஒரு என்ன சொல்றது, டெய்லி லைஃப்ல நம்ம எப்படி எழுந்ததும் ப்ரஷ் பண்றோம், குளிக்கிறோம், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம கூடயே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளோட மைண்ட், பிரெயின், நம்மளோட பாடி எல்லாமே நிறைய விதத்தில் அஃபெக்ட் ஆகும். அது அஃபெக்ட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெய்லி வேலைகளில் கவனம் செலுத்த மாட்டோம். நம்ம கவனம் செலுத்தாதப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும். இந்த ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும் பொழுது நம்மளோட என்டையர் லைஃப்மே வந்து நிறைய விதத்தில் கொலாப்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த விஷயத்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் தேவையா அப்படின்னு யோசிங்க. அண்ட் ஆல்சோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. உங்களால் அந்த திங்க் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இல்லை ஃபேமிலியிலேருந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அதை பேசி சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சரி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு அடிக்கடி சொல்றதையும் ஸ்டாப் பண்ணுங்க. நம்மளோட மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அப்படி ஃப்ரீ ஆகும் பொழுது நம்மளால ப்ரொடக்டிவா நம்மளோட டெய்லி வேலைகளை ரிலாக்ஸா பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள் வாழ்நாள் முழுவதும் கையில் தூக்கிக்கிட்டே அலையாதீங்க. அதை உடனே உங்கள் கையிலேருந்து தூரமாக தூக்கி போட்டு. தேர்ட் ரீசன், உங்களோட ஃப்ரீ டைமை கூட நீங்கள் வேலை பார்க்குற டைமாக உங்களை என்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமே சோர்வடைஞ்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், வீட்டில் ஒரு ½ hour ரெஸ்ட் டைம் கிடைக்குது, ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ரீ டைமில் நான் அங்கே ஒரு வேலை வச்சுருக்கேன், அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், கிச்சனில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சு வச்சுட்டேன்னா நான் ஃப்ரீ ஆகிடுவேன் அப்படின்னா எங்கே ஃப்ரீ ஆவீங்க? அதுதான் ஃப்ரீ ஆகிற டைம்ல எல்லாம் ஏதாவது ஒரு வேலையை இழுத்து வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, அப்புறம் எப்படி உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்? ஃப்ரீ டைம் அப்படின்றது ஒன்று நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை நம்மளோட பாடிக்கும் நம்மளோட மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுக்குற டைமாக இருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா பேசாமல் அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்து வெளியில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை கொஞ்ச நேரம் உட்காந்து ரசித்து பார்க்குற மாதிரியான டைமாக அதை மாற்றிக்கணும். இது எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமை திருப்பி ஏதாவது ஒரு வேலை பார்க்குற டைமாக தான் மாற்றிக்கிடுவேன், கேட்டால் அதை நான் ஃப்ரீ டைம் சொல்லுவேன், என் ஃப்ரீ டைமில் தானே அதை பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரீ டைம் அப்படின்றதையும் இப்படி வேலை பார்க்குற டைமாகவே மாற்றிக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையில் உங்களை இன்வால்வ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் மைண்டை வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கவே மாட்டேன்றீங்க, உங்கள் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆக தான் செய்யும். எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாடியும் மைண்டும் சோர்வாக தான் செய்யும். ஸோ உங்களுக்கான ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா அதில் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மியூசிக் கேட்குறது, புக்ஸ் படிக்கிறது, இல்லை எதுவுமே பண்ணலை, கண்ணை மூடி பேசாமல் எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் பாடிக்கும் மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுத்து ஒரு ½ hour அப்படியே சும்மா சாஞ்சு படுத்துட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா கூட ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமையும் நீங்கள் வேலை பார்க்குற டைமாக மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் டைமே கொடுக்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். உங்களோட மைண்ட் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறதையும் நிறைய நேரங்களில் அஃபெக்ட் பண்ண செய்யும். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை உடனே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அவாய்ட் பண்ணுறது மூலமாக உங்களை நீங்கள் கொஞ்சம் பிரிஸ்காக வச்சுக்க முடியும், ஹாப்பியாக வச்சுக்க முடியும். 4th டிப், உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் இல்லை அப்படின்னா கூட நிறைய நேரங்களில் உடம்பு வந்து சோர்வாகிடும். அண்ட் ஆல்சோ அது உங்களோட ஓவரால் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். நான் வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போதே சொல்லியிருந்தேன், நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், அப்படி இருந்தால் எனக்கு சோர்வாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தூங்குற டைம் இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
ஒரு 8 ஹவர்ஸ் தூங்கணும், ஒரு 7 ஹவர்ஸ் தூங்கணும் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நிறைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுக்கு மட்டுமே நிறைய பேர் யூஸ் பண்றோம். நம்மளோட தூக்கத்துல பாதி டைமை மொபைல் ஃபோனுக்கே கொடுத்துட்றோம். அதுலேயே வந்து பாதி நேரம் தூக்கம் வந்து போயிடும். மிச்சம் இருக்க டைம்ல கொஞ்ச நேரம் தூங்குறது, அப்புறம் காலையில கடகடன்னு எந்திரிச்சு சாப்பிடாம எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போடணும் அப்படின்னு ஓடுறது, இல்லை காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ ஓடுறது. இந்த மாதிரி உங்களோட தூக்கத்துக்கான டைமை வந்து நீங்க எந்த விதத்துல எல்லாம் பாதிப்படைய வைக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க முதல்ல நல்லா டீப் ஸ்லீப் தூங்கி எழுந்திருக்கிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டீங்க. அதுலயும் மொபைல் போன் யூஸ் பண்றவங்களுக்கு அந்த ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் இருக்கவே இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மொபைல் போன் நிறைய நேரம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த டைம்ல தேவையில்லாத பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்றது, அந்த டைம்ல எதையாவது ஒன்று பேசி ஆர்கியூ பண்றது, ஃபோன்லயா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு கூட இருக்கவங்களோடயா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட தூக்கத்தையும் உங்களோட அந்த ஒரு மன அமைதியையும் நிறைய நேரத்துல அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நிறைய பேர் தூங்குற டைம்ல தான் சாப்பிடவே போறீங்க. தூங்குறது வந்து தூங்குறதுக்கான டைம் தான். அந்த நேரத்துல ஏன் சாப்பிட்றீங்க? சாப்பிட்ற டைம்லாம் விட்டுறது, இல்லை லேட்டாக சாப்பிட்றது, அந்த தூங்க போகிற நேரத்தில் தான் எல்லா பாதிப்பாகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி தூங்குற டைமில் சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது நிறைய விதத்தில் உங்களோட ஓவரால் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். தூங்க போகிற டைமில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அது அந்த டைஜஷன் வேலை பார்க்கும்பொழுது உங்களோட ஸ்லீப் ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த தூங்க போகிற டைமில் சாப்பிட்ற பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏர்லியராகவே சாப்பிட்ருங்க. பெட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வயிறு வந்து கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தூக்கம் வந்து நல்லா இருக்கும். ஹெல்த்தியான குவாலிட்டியான ஸ்லீப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமாக உங்களோட ஓவரால் ஹெல்த்துமே ரொம்ப நல்லா இருக்கும். மார்னிங் எழுந்திருக்கிறப்போ ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு இருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அந்த டே ஃபுல்லாக நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட தூக்கத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உடனே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட தூக்கம் வந்து நல்லா ஹெல்த்தியான தூக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க கொஞ்சம் இன்க்ளூட் பண்றது மூலமா உங்களை நீங்க பிரிஸ்கா வச்சுக்கிறதுக்கு, ப்ரொடக்டிவா வச்சுக்கிறதுக்கு, கிரியேட்டிவா வச்சுக்கிறதுக்கு, சோம்பேறித்தனம் இல்லாம வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.